நண்பர்களே, மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம தமிழ் இலக்கியத்தை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய ஒரு தனிப்பாடல், ஆனால் இது ஒரு வித்தியாசமான பாடல். இந்த காலத்தில் நீங்கள் நிறைய விடுகதைகள் கேட்டிருப்பீங்க. இது அதே போன்ற ஒரு சங்க காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு விடுகதை அப்படின்னே சொல்லலாம். சுந்தர கவிராயர் அப்படிங்கக்கூடிய ஒரு புலவர் எழுதினது. அதாவது, மரமது மரத்திலேறி மரமதை தோளில் வைத்து, மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி, மரமது வழியே சென்று வளமனை கேட்கும் போது, மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார். இத பாட்டை நான் சொன்ன உடனே, என்னடா ஒரே மரம் 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 முரணே வருதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குழப்பமாக தான் இருக்கும். இதுக்கு கொஞ்சம் நம்ம உள்ள போய் தான் விடையை கண்டுபிடிக்கணும். மரம் அது மரத்தில் ஏறி. இப்போ முதல்ல வரக்கூடிய மரம் அப்படிங்கிறது அரச மரம். அரச மரத்தில் அரசன் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ரெண்டாவது வரக்கூடிய மரத்தில் ஏறி, அந்த ரெண்டாவது மரம் மாமரம். மா அப்படின்னா குதிரை அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் உண்டு. அரசன் குதிரையில் ஏறினான் அப்படிங்கிறதா மரமது மரத்தில் ஏறி. மரமதை தோளில் வைத்து, வேல மரம். வேல மரத்துல வரக்கூடிய வெயில் அப்படிங்கிறது, வேல் கம்ப தன்னுடைய தோளில் வச்சு. மரமது மரத்தை கண்டு, ரெண்டாவது அடியில் வரக்கூடிய அந்த மரம் அப்படிங்கிறது திரும்ப அரசன் தான். மரத்தை கண்டு, இந்த இடத்துல மரம் அப்படிங்கிறது வேங்கை மரம். வேங்கை மரத்திலிருந்து வேங்கை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதாவது வேங்கை புலியை கண்டு. அரசன் காட்டுக்குள்ள போய் வேங்கை புலியை பார்க்கறான். பார்த்த உடனே மரத்தினால் மரத்தை குத்தி, திரும்ப வேல மரம் வேல் கம்பினால் அந்த வேங்கை புலியை குத்தி, மரமது வழியை சென்று, திரும்ப வந்த வழியை திரும்பி போய் வளமனை கேட்கும் போது, அரண்மனைக்குள்ள நுழையும் போது, மரமது கண்ட மாதர், அரசனை கண்ட அந்த பெண்கள், அதாவது வேட்டைக்கு சென்று வேங்கை புலியை வேல் கம்பினால் குத்தி வீழ்த்தி வெற்றி முகத்தோடு திரும்பி அரண்மனைக்குள் நுழையக்கூடிய அந்த அரசனை வரவேற்கும் முகமாக அரண்மனை பெண்டியர் மரமுடன் மரம் எடுத்தார். இங்கே வரக்கூடிய அந்த மரம் அப்படின்னா ஆலமரம், ஆள். ரெண்டாவது மரம் எடுத்தார். ரெண்டாவது வரக்கூடிய அந்த மரம் அத்தி, ஆள் கூட்டல் அத்தி, ஆலத்தி எடுத்தார். அதாவது இதுக்கு ரொம்ப சுலபமா விளக்கணும் அப்படின்னா, அரசன் குதிரையில் ஏறி வேல் கம்பை தோளில் வைத்து காட்டுக்குள் போய் எதிரில் வந்த வேங்கை புலியை கண்டு அதை வேல் கம்பினால் குத்தி வீழ்த்தி, திரும்பவும் அரசன் தான் வந்த வழியிலேயே திரும்பி அரண்மனைக்கு வரும்போது அரண்மனை பெண்டீர் வெற்றி முகத்தோடு திரும்பி வரக்கூடிய அரசனுக்கு ஆலத்தி எடுத்து மகிழ்ந்தனர், வரவேற்றனர் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அதைத்தான் மரம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒத்த வார்த்தையை வச்சு அந்த புலவர் ஒரு பாடலை எழுதியிருக்கார். இதை வேணும்னா நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லி அதுக்கான பதிலை வாங்க முடியுமான்னு முயற்சி செஞ்சு பாருங்களே. மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து, மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி, மரமது வழியே சென்று வளமனை கேட்கும் போது, மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார். என்ன நண்பர்களே, இந்த சங்க பாடல் விடுகதையை ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் இதே போன்றதொரு சங்க இலக்கிய பாடலுடன் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.